இங்க ஒருத்தங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட கிடைக்கிற ஸ்டஃப்டு பன் மாதிரி அந்த ஊர்ல யாருக்கிட்டுமே கிடைக்காது. அதனாலே டெய்லி நிறைய கஸ்டமர்ஸ் அந்த கடைக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களோட பொண்ணு அங்கதான் இருப்பா. யார் யாரோ வந்து சாப்பிடலாம், ஆனா அவங்க பொண்ணு வந்து அந்த பண்ணை சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சமைக்கிற கிச்சனுக்குள்ள விட்டதும் கிடையாது. அந்த பண்ணுக்குள்ள ஒரு ஃபில்லிங் மாதிரி வைக்கிறாங்க. அந்த ஃபில்லிங்குள்ள என்ன வைக்கிறாங்கன்னு கூட தெரியல. இந்த குழந்தைக்கு அவங்க அம்மா மேல ஒரே டவுட்டா தான் இருக்கு. டெய்லி யார் யாரோ புதுசா வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட கிச்சனுக்குள்ள போவாங்க. ஆனா திருப்பி யாருமே வந்து வெளியே வரதே கிடையாது. என்ன நடக்குது அந்த கிச்சனுக்குள்ள அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாதான். ஆனா அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இந்த பண்ணியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்படியே பல வருஷம் ஓடி போயிடுச்சு. அந்த குட்டி பொண்ணு இப்ப நல்லாவே பெருசா வளர்ந்துட்டா. அவங்களோட கடையில இருந்து ஒரு கஸ்டமர் அந்த பண்ணை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவாரு. எப்படியும் அவங்க அம்மா வந்து சாப்பிட விட மாட்டாங்க. அதனால இப்படி போறாருல, அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கியிருப்பா. அது வெளியவே எங்கேயாச்சும் நின்று கூட சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்ட்டு போவா. அதையும் அவங்க அம்மா பாத்துருவாங்க. இப்ப பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பண்ணை நீ சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. இந்த பன்குள்ள நீங்க என்னதான் ஃபில்லிங் வைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ அதுக்குள்ள போர்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்களோட ஊரு பக்கத்து ஊருன்ட்டு எல்லா போர்க் கடையிலயும் போயிட்டு விசாரிச்சுட்டா. ஒரு தடவை கூட அவங்க அம்மா வந்து மீட் வாங்கினதே கிடையாது. வாங்கினதே இல்லைன்னா அப்ப இவங்க ஃபில்லிங் என்னதான் யூஸ் பண்றாங்கன்னு கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்பா. அதுக்கு அவங்க அம்மா வந்து உனக்கு இப்பெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாங்க. சரி நம்மளே வந்து கிச்சனை திறந்து பாத்துடலாம் அப்படின்ட்டு நைட் ஓடி போயிட்டு பார்த்தா அவங்க அம்மா வந்து கத்தியோட நின்றுகிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வில்லி மாதிரி இருப்பாங்களா. இங்கெல்லாம் வரக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். யார் அங்க இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எலியா இருக்கும், நீ முதல்ல கிளம்பு. இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, நான் கண்டிப்பா வந்து உனக்கு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 மாசத்துலயே இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு சும்மா பொய்யா தான் ஹையர் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்க அம்மா வந்து இப்ப அந்த பண்ணை சாப்பிடறதுக்காக பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு தூக்க மருந்து கொடுத்து பொண்ணு தூங்க வச்சிருவாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பார்ல, மறுபடியும் அவரை வந்து கிச்சனுக்கு கூட்டு போவாங்க. அந்த கிச்சனுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னா இப்ப இவங்க வந்து அந்த பண்ணை மனுஷக்கரியில இருந்து தான் செய்யறாங்க. அவங்கள பார்க்க வரவங்களெல்லாம் அப்படியே மயக்கி அவங்க வந்து கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கொண்டுட்டு அவங்கள வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி அவங்கள தான் அந்த பண்ணோட ஃபில்லிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேஸ்ட் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகவும் அவங்களோட ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருச்சு. இதனால தான் இப்ப இந்த பண்ணை வந்துட்டு நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பொண்ணு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லி வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க.